மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் நம்முடைய பார்வையாளர்களை சந்திக்கிறோம். இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தக்கூடியது என்ன, புதிய அரசை யார் அமைக்கப் போகிறார்கள், இப்போது நிலவக்கூடிய குழப்பம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம். ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா யாருமே எதிர்பாராத ஒரு முடிவு அப்படின்னே சொல்லலாம். யாருமே அதை கெஸ் பண்ணவே இல்லை. நிறைய அரசியல் பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, எல்லாருமே சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழக வெற்றிக் கழகம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை, திமுக என்கிற அந்த 5 ஆண்டு காலம் ஆண்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை அதிகமாக ஈர்க்கும், அதிமுகவுடைய வாக்குகளை அதிகமாக இருக்கும், நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை இருக்கும். அப்படி பிரிக்கிற பொழுது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், 2வது முறையாக ஆட்சி அமைக்கும். அது தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குமா அல்லது தனிப்பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருமே முன்வைத்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தாவேகாவை ஆதரித்தவர்கள் கூட தாவேகா ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டது, அதை அப்படிலாம் புறக்கணிக்க முடியாது, அது ஒரு டபுள் டிஜிட் நம்பர் வாங்கும் அப்படியெல்லாம் சொன்னாங்களே தவிர தாவேகா பெருவாரியாக வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுமே தெரிவிக்கல. இன்னும் சொல்லப்போனால் எக்ஸிட் போல்னு சொல்லப்படக்கூடிய கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு 8 கருத்து கணிப்புகளில் 5 கருத்து கணிப்புகள் திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும்னு சொன்னது, அதில் 2 ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும்னு சொன்னது, ஒன்று மட்டும்தான் தாவேகா பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு கூட 120 சீட்டுகள் தாவேகா பெறும் அப்படின்னு சொன்ன அதே நேரத்தில் 110 சீட்டுகள் திமுக பெறும். அதிமுகவுக்கு பெரும்பளவுக்கு முற்றிலுமாக அழிந்து விட்டது, திமுகவும் தாவேகா மட்டும்தான் பெரும்பான்மையாக அது நெக் டு நெக் போட்டியில் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் யாருமே கணிக்காத ஒரு சூழல். இன்னும் சொல்லப்படால் தமிழக வெற்றி கழகமே கணிக்காத ஒரு முடிவு தான் அது. ஏன்னா விஜய் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு கோயிலாக போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாமே பணியூருக்கு வந்துடணும் அப்படின்னு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, திமுக வெற்றி பெறும், ஆனால் ஒரு தொங்கு சட்டசபை வரும், அந்த நேரத்தில் நம்முடைய வேட்பாளர் அந்த பக்கம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாருமே பனையூர் வரணும் அப்படின்னு தான் விஜய் அறிவுறுத்துறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெறும் என்பது யாருமே கணிக்காத ஒரு சூழலில் தான் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்று 53 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்று அதிமுக 3வது இடத்துலையும் திமுக எதிர்கட்சியிலும் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மக்களுடைய தீர்ப்பு. மக்களுடைய தீர்ப்பை நம்ம மதித்து தான் ஆக வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதுதான் நம்முடைய மரபு. அதே நேரத்தில் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி மகேசனையும் விமர்சித்ததுமே ஒரு தமிழ் மரபு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்னன்னா, இப்போ திமுக தோல்வி அடைந்து விட்டது, 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது, அதுதான் திமுக தோற்று விட்டது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை நம்ம முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், தாவேகாவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப நம்ம புறக்கணித்து விட முடியாது. இப்போ திமுக ஏன் தோற்றது அப்படிங்கிறப்ப நிறைய காரணங்கள் பலராலும் பலதரப்பினாலும் சொல்லப்படுகிறது. அதில் நியாயமான காரணங்கள் இருக்கிறது, உள்நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய காரணங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக தோற்று விட்டது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அது நம்ம அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறப்ப அதை எப்படி நம்ம அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பகுத்தறிவு ரீதியாக நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு ஒரு காரணம் கூட அது பெருசாக புரியலைங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா நானுமே நிறைய தொலைக்காட்சி வாதங்கள் கலந்து கொண்டிருக்கிறேன். நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே தாவேகா ஏன் பெரிய அளவில் வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணங்கள் என்னன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வேணும், பூத் ஏஜென்ட்டுங்கிறது வேணும், தொடர்ச்சியாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசணும், ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும், ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியினுடைய குறைகளை விமர்சனங்களை பொதுவெளியில் வெளிப்படுத்தணும், மக்களான போராட்டத்தை ஈடுபடணும், தேர்தல் பிரச்சாரங்கள் பிரச்சார சுற்றுப்பயணம் பண்ணணும், தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய வேட்பாளர்களுடைய பெயர்களை சொல்லணும், நான் ஆட்சிக்கு அதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்கணும். இவ்வளவு விஷயங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்குது. இதை தான் நம்ம தொடர்ச்சியாக எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை கூட தாவேகா நிறைவேற்றவே இல்லை. தாவேகாவுடைய தலைவர் விஜய் இந்த ஒரு விஷயத்தை கூட அவர் பண்ணலை. ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு கட்சி துணிச்சலோடு எதிர்கொள்ளணும் அப்படின்னா கரூர் சம்பவத்தில் ஒட்டுமொத்தமாக கட்சியை தலைமறைவாகிவிட்டது. அப்படி பார்க்கிற பொழுது ஒரு கட்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னமும் தாவேகா முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் போட்டு முடிக்கப்படலை, பூத் ஏஜென்ட் கிடையாது. அதே மாதிரி அவர் பிரச்சாரங்களை ரத்து செய்தார். 3 முறை அவர் பிரச்சாரம் செய்த கடலூரில் தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. இப்படி பார்த்தோம்னா தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு காரணம் கூட நம்மளால் ஒரு பகுத்தறிவு பூர்வமாக சிந்திப்பதற்கு முடியவில்லை. திமுக ஆட்சி மோசம், அதிருப்தி அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டாலும் கூட இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தாவேகாவை முன்னிறுத்துவதற்கு என்ன காரணம்,
தாவேகா மீது மக்களுக்கு நம்பிக்கை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு எனக்கு ரெண்டு காரணங்களுக்கு மட்டும்தான் முடிவுக்கு வர முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வெறுமனே இந்த கடந்த 5 ஆண்டு கால திமுக அரசு மு.க.ஸ்டாலினுடைய அரசுக்கு மட்டுமே அதற்கு மட்டுமேயான எதிர்வினை அப்படின்னு சொல்லிட முடியாது. 1967 திமுக அதிமுக மாற்றி 59 ஆண்டுகள் இங்கே ஆண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. மக்கள் வந்து மாற்றி இவங்களுக்கு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஒரு செக் வைக்கணும்னா ஏடிஎம்கே ஒரு செக் வைக்கணும்னா டிஎம்கேங்கிறப்ப அவங்களுக்கு மூன்றாவதாக ஒரு சாய்ஸ் தேவைப்படுகிறது. திமுக அதிமுகவை தாண்டி ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக்காவுக்கு உங்கள் வாக்களித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏன் இந்த சாய்ஸின் மட்டும்தான் சொல்றேன், ஆல்டர்னேட்டிவ் ஏன் சொல்லலை அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இதை விட பெட்டராக இன்னொரு சாய்ஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ். அப்படி வந்து தாவேக்கா அவங்க பெருசாக வந்து அவங்க பார்க்கல. ஏன்னா இதில் 106 வேட்பாளர்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியிலிருந்து பல கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் தான், அவங்க கேண்டிடேட் கிடையாது. அதை தாண்டி பார்த்தோம்னா பெரும்பான்மையான தொகுதிகளில் சாதி பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து பணப்பட்டுவாடா கூட சில தொகுதிகளில் தாவேக்கா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இலவச திட்டங்கள் அப்படின்னு சொன்னால் கூட திமுக அதிமுக என்னென்ன இலவச திட்டங்கள் அடிச்சிருக்கணும் அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் தாவேக்காவும் விஜயுமே அறிவித்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய வகை மாற்று அரசியல் அப்படிலாம் வாக்களிக்கல. அப்படின்னா அவங்க வந்து சீமானுக்கு வாக்களித்திருக்கணும், அல்லது கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களித்திருக்கணும், அல்லது அன்புமணி ராமதாஸுக்கு வாக்களித்திருக்கணும், வைகோவுக்கு வாக்களித்திருக்கணும். அப்படிலாம் இல்லை. குறைந்தபட்ச லட்சியவாத முடிய இந்த எந்த கட்சிகளுமே அவங்க வந்து ஆதரிக்கவே இல்லை. அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு தேவை ஒரு 3 சாய்ஸ். மூணாவது ஒரு சாய்ஸுங்கிறது நமக்கு தேவை. இது வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்ங்கிறத ட்ரைபோலார் பாலிடிக்ஸாக மாற்றுவது, மும்முனை போட்டிக்கான களமாக இதை மாற்றுவது அப்படிங்கிற முடிவுக்குத்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். இதில் வந்து சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறதுமே ஒரு பாத்திரம் வகித்திருக்கிறது. அதாவது நம்ம முற்றிலும் வந்து சினிமா கவர்ச்சினால தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அது முற்றிலும் நம்ம புறந்தள்ளவில்லை. ஆனால் அதில் ஒரு மேஜர் ரோல் எடுத்திருக்கிறது. ஏன்னா நம்ம முதலே சொன்னது மாதிரி உண்மையிலேயே வந்து ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்கன்னா மக்கள் நல கூட்டணிக்கோ வைகோவுக்கோ இவங்க சீமானுக்கோ ஈவன் கமலஹாசனுக்கோ கூட பெருவாரியான வாக்களை அளித்திருக்கலாம். ஆனால் ஒரு கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய 10 வருஷம் கழிச்சு விஜய் வந்திருந்தாலும் இந்த வாக்கு விழுந்திருக்கணும்னு சொல்லிட முடியாது. கேரியரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய் மேலே கிரேஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய் வந்திருக்க பொழுது அதுவுமே ஒரு மேஜர் ரோலை வந்து வகித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வர முடியும். ரெண்டாவது எனக்கு தெரியக்கூடிய காரணம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து இந்த தேர்தலே வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு தேர்தலாக நடந்து முடிந்திருக்கிறது. பல பேர் வந்து என்னன்னா இந்த தொகுதியில் யார் கேண்டிடேட்டே தெரியாமல் விசில் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சில பேர் என்னன்னா வந்து சரி இந்த தொகுதியில் திமுக குறிப்பாக குளத்தூர் எடுத்துனா குளத்தூர் எப்படி ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு, நம்ம ஒரு ஓட்டு விசிலுக்கு போடுவோமே அப்படிங்கிற நினைப்பிலையும் நிறைய பேர் போட்டிருக்கிறார்கள். ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நிறைய யூத் நிறைய பேர் அவங்கள நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வந்து எல்லாமே ஒரு ட்ரெண்டிங்குக்காக வந்து வாக்களித்திருப்பதுங்கிறது ஒன்று. நிறைய வயதானவர்கள் அவர்களே கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர்களும் கூட என்னன்னா அந்த விஜய் சொன்ன மாதிரி பேரன் பேத்தி கேட்டுட்டு வாக்களிப்பது, சும்மா ஒரு ஓட்டை போட்டு வைப்போமே அப்படிங்கிற அளவில் போய் வாக்களித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வந்து ஒரு அரசியலில் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதாவது இளைஞர்கள் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு தேர்தலே அரசியல் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான சீரியஸ்னஸுமே இல்லாமல் சும்மா போய் ஒரு ஓட்டு போடுவோங்கிற அளவில் மக்கள் வாக்களிக்காமல் இப்படியான வாக்குகள் வந்து பெறுவதற்கான வாக்களே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அலையன்ஸ் கிடையாது, அந்த சாதி ஓட்டு இந்த சாதி ஓட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாவேகா வந்து பெரும்பளவில் ஜெயிக்கல. தென்காசியாக இருக்கட்டும் அல்லது வந்து பல தொகுதிகளில் கிறிஸ்தவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கன்னியாகுமரியில் தாவேகா வெற்றி பெறல, மற்ற தொகுதியில் கிறிஸ்தவருடைய வாக்குகள் விழுந்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து சாதி மதம்லாம் பார்க்காம தான் தாவேக்காவுக்கு விஜய்க்காக தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த கேஸ்ட் பேங்கு அலையன்ஸு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது தேர்தல் வெற்றிக்குன்னு சொல்லப்படக்கூடிய காலகாலமாக சொல்லப்படக்கூடிய எல்லா காரணங்களும் தோற்றிருக்கின்றன. ஒரு அரசியல் கட்சிக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய காரணங்களுமே தூக்கி எறியப்பட்டு தான் இந்த வாக்குகள் வந்து விழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது ஒன்று விஜய் மேலே உள்ள கிரேஸு. இன்னொன்று வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இல்லாமல் ஒரு மூணாவது சாய்ஸு. மூணாவது பார்த்தோன்னா ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு ஓட்டிங் அப்படிங்கிறத மிக முக்கியமானதாக இதில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வர முடிகிறது. இதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தாவேக்கா எப்படி ஜெயிச்சது அப்படின்ட்டு எல்லா ஆங்கிளில் போய் யோசித்தாலும் அதுக்கு நம்ம ஒரு விடை தெரியாமல் போய் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிற சூழல்லாம் இருக்குது. எதனால திராவிட கட்சிகள் தோத்துச்சு, எதனால இவ்வளவு திட்டங்கள் அடுக்கடுக்காக அவ்வளோ திட்டங்கள் சேர்ந்து இந்தியாவில் வந்து எல்லாமே டேட்டாவாக நம்ம முன்னாடி இருக்குது. இது எல்லா துறைகளையுமே வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அவ்வளவு ஸ்கீம், அதாவது குழந்தைகள் ஆரம்பித்து பெண்கள் வயதானவர்கள்ட்டு எல்லா ஏஜ் குரூப்பையும் எல்லா தரப்பையும் போய் சேர்ற அளவுக்கான நலத்திட்டங்கள் செஞ்சும் வந்து உண்மையாக
சொல்லணும்னா விஜய் வேவ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா இடங்கள்லையுமே வந்து விஜய் ஜெயிச்சிருக்காரு. அதாவது எந்த அளவுக்குன்னா வேட்பாளர்கள்லாம் யாருன்னு தெரியல அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி தொகுதியில் வந்து விசில் சின்னமே கிடையாது. அங்கே வந்து டிவி சின்னத்தில் ஒரு சுயேட்சை ஒருத்தர் அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து டிவிக்கு ஓட்டு போடணும்னு சொன்னார். அந்த டிவிக்கு போய் ஒரு பேர் கூட தெரியல, அதை தேடி கண்டுபிடிச்சு ஒரு 50,000 பேர் வந்து டிவிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே சொன்னதுதான். அதாவது வந்து இல்லை திராவிட கட்சிகள் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, மூணாவதா ஒரு ஆப்ஷன் வேணும், இவங்க வந்து ஊழல் செஞ்சு தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்க, மூணாவதா ஒருத்தர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் அம்பல்படுத்துகிற ஒருத்தர் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு யோசிச்சு ஒரு நல்ல முடிவை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாங்கனாக்க அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து பல தேர்தல்களில் முன்னாடியே இருந்துச்சு. அண்ணாமலை அளவுக்கு வந்து திமுகவையும் அதிமுகவையும் மாறி மாறி திட்டின ஆட்கள் கிடையாது. பொய்யோ உண்மையோ வந்து விமர்சிச்சிருக்காரு. சீமான் நீங்கள் சொன்ன மாதிரி விமர்சிச்சிருக்காரு. கமலஹாசன் போன தேர்தலில் வந்தார். பட் ஆனாலும் அவங்களுக்குலாம் வந்து இப்போ இன்னும் இப்போ சீமான் நிலைமையெல்லாம் படுதோல்வியில் அப்போது டெபாசிட் இழந்துட்டாங்க. எல்லாம் 234 தொகுதியிலையும் சீமான் வந்து 4வது இடத்துக்கு போயிட்டார், அவரே ஒரு கேண்டிடேட்டா. அது அதனால எல்லாத்தையும் தாண்டி வந்து 8% வாக்கு வாங்கி 4% குறைஞ்சிருச்சு. அதனால எந்த காரணமுமே இல்லாம வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஹீரோக்காக வாக்களிப்போம். இதை நம்ம உலக நாடுகளையும் பல பார்த்துருக்கோம். உக்ரைன்ல வந்து இப்போ இருக்கிற ஜெலன்ஸ்கி அவர் வந்து ஒரு காமெடி நடிகர், இப்போ அவர் அந்த நாட்டில் வந்து அதிபராக இருக்காரு. ஸோ அப்படி வந்து ஹீரோ. அவருக்கு இந்த தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்கள்ட்டே வந்து எதுக்கு தாவேக்காக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அவங்களால வந்து ஒரு 2 நிமிஷம் கூட எல்லாமே கனவு உலகத்தில் வாழ்றவங்க தான். என்ன சொன்னாங்கன்னாக்கா விஜய் முதலமைச்சராக ஜெயிச்ச அடுத்த செகண்ட் வந்து டாஸ்மாகில் வந்து 10 ரூபா கூடுதல் வாங்க மாட்டாங்க, பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடமாடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து எதுனாலும் கடவுளே வந்தாலும், கடவுள்னு ஒருத்தர் இருந்து வந்தாலுமே அதெல்லாம் உடனே வந்து மூட போறாங்க. அதாவது எந்த கிளாரிட்டியும் இல்லை உங்களுக்கு அப்படின்ட்டு தான் பேசுனாங்க, இப்பயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து என்ன தவறு பண்ணாலும் அதை ஏற்றுக்கிற சூழலில் தான் அவங்களுக்கு வாக்களிச்சவங்களுமே இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து தேர்தல் அன்னைக்கு வந்து வெற்றி அறிவிப்பு மதியமே வந்துருச்சு. அவர் நேற்று வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகியும் வந்து எல்லா தலைவர்களுமே வந்து வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்றதுங்கிறது ஒரு மனித இயல்பு. ஒரு உதவி யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, உங்களை நம்பியிருக்காங்க, உங்களுக்காக வந்திருக்காங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை. மக்களுக்கு நன்றின்னு போனால் கூட முடிஞ்சிடும், பெருசாக எங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னாலும். ஆனாலும் விஜய் வந்து 24 மணி நேரமும் அந்த நன்றிங்கிற வார்த்தையவே அவர் சொல்லவே இல்லை. அவர் வேலைகளை பிஸியாக இருந்தார். அவருக்கு பல வீடுகள் இருக்குது, இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு வருது, அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு வருதுன்ட்டு. அதை வந்து நான் வந்து ஸ்டேட்டஸாக இன்னும் நன்றி கூட சொல்லலை அப்படின்னாக்க இப்போ தாவேக்காக்கு யார் வாக்களிச்சாங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எல்லாருமே வந்து ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டாட்டங்களை இறங்கிட்டாங்க. அவர் வேலையை பார்க்க விடுங்க, ஏன் உடனே விமர்சிக்கிறீங்க? அவங்க வந்து அந்த நன்றியை கூட எதிர்பார்க்கல. எதெல்லாம் வந்து இங்கே வந்து அரசியல்வாதினா இப்படி இருக்கணும், உரிமைக்கு குரல் கொடுக்கணும், நல்ல விஷயங்கள் பேசணும், எங்கேயாச்சும் தவறு நடந்துச்சா வந்து நிற்கணும் அப்படின்னா விஜய் வந்து அது எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஆபத்தான முடிவெடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஆறுதல் மட்டும் என்னன்னாக்கா 35% வாக்கு நீங்கள் அப்படி கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 3 பேர் 4 பேர் தாவேக்காட இருக்காங்க. மெஜாரிட்டி 65% பேர் வந்து விஜய் பின்னாடி போல, விசிலுக்கு வேணாம், நாங்கள் வேற இடத்துல இருக்கோன்னு இருக்காங்க. அதனால சீக்கிரம் வந்து 35 பேரையுமே வந்து நம்ம வந்து மாற்றுறதுக்கான வேலைகளை இறங்கணும். இன்னொன்று பார்த்தோம் சொன்னால் வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்தால் ஓட்டு விழும் அப்படிங்கிற நம்பிக்கை தகர்ந்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக என்ன மக்கள்லாம் ஓட்டுக்கு காசே வேணாங்கிற தூய்மையான நிலைமைக்கும் போகலை. காசு கொடு, ஆனால் நான் விரும்புகிற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா தாவேக்காவும் சில தொகுதிகளில் பணப்பட்டுவாடா செய்திருக்கிறது, அதில் இன்னும் சில தொகுதிகளில் மற்ற கட்சிகளோட கூடுதலாக பணப்பட்டுவாடெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு மக்கள் வந்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவதுங்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால் இனிமேல் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும், அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக யாராக இருந்தாலும் சரி, காசு கொடுத்தா வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மனநிலை வந்து இனிமேல் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அது தேவையும் இல்லை. அது உண்மையிலே ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து பொது தொகுதியிலே தலித் வேட்பாளர்கள் நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னால் வந்து நடந்திருக்கிறது, ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு. கோவையில் ஏற்கனவே திமுக ஒரு பொது தொகுதியிலே தலித் வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து திருச்சியிலே பொது தொகுதியில் தலித் எழில்மலையை நிறுத்தி ஜெயலலிதா வெற்றி பெற வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் இந்த 2 தான் இதற்கு முன் இருக்கக்கூடிய முன்னுதாரணங்கள். அதை தாண்டி இப்போ பார்த்துருக்கோம்னா வந்து மேலூரில் காங்கிரஸினுடைய வேட்பாளர் விஸ்வநாதன் என்கிற ஒரு தலித் ஒரு பொதுத்தில் நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். தாவேக்கா பொறுத்தவரைக்கும் நிறைய தகவல்கள் வருகிறது. தாவேக்காவுக்கு முன்னாடி தகவல்கள் தான் வரும். 70 தலித் வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சுட்டாங்க, 24 தலித் வேட்பாளர்கள் அப்படிலாம் வருது. தனித்தொகுதியில் நிப்பாட்டை வச்சு 20க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது பிரச்சனையே கிடையாது. எல்லா தனித்தொகுதியிலும் தலித்துகள் தான் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். நமக்கு தெரிந்த வரைக்கும் விருதுநகரில் செல்வம் என்கிற ஒருவர், அவர் வந்து தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர். அதாவது அவங்க பெற்றோர்கள் ஒருத்தர் தலித்து, இன்னொருத்தவங்க வந்து வேற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவர் வந்து நிறுத்தி வெற்றி பெற வைத்திருப்பதாக கடைசி கட்டமாக தெரிய வருகிறது. மற்றவங்க வந்து உறுதிப்படுத்த
அமல்படுத்தப்படலை. ஆனாலும் கூட வந்து ஒரு சாதி மறுப்பு திருமண தம்பதிகளுக்கு பிறந்தாலும் கூட ஒரு தலித் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் 2 பேர் பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கும் நிறுத்திய காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னொரு இதில் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உண்மையிலே அந்த ஆறுதல் நிலைக்குமாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா தாவேக்கா ஒரு பக்கம் வந்து வெற்றி பெற்றாலும் கூட 2 வலிமையான எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் இருக்கிறன. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஏன்னா வந்து இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எதிர்க்கட்சியாக இருப்பதுங்கிறது திமுக வந்து பெரிய விஷயமே கிடையாது. 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து அவங்க எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உண்மையிலேயே ஆளுங்கட்சியாக இருப்பதை விட திமுக வீரியமாக செயல்படும், போர்க்குணத்தோடு செயல்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் திமுக வந்து ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்படும். அதிமுக பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்தை தவிர அவங்க எதிர்க்கட்சியாக இருந்ததே கிடையாது. 5 வருஷம் எதிர்க்கட்சியாக இருப்பாங்க, திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அப்படிதான் இது வரைக்குமே இருந்து வந்திருக்கிறது. முதன்முறையாக 2 5 ஆண்டுகளை வந்து அதிமுக வந்து இழந்திருக்கிறது. ஆட்சி ஆளக்கூடிய வாய்ப்பு இழந்து 2வது முறையும் எதிர்க்கட்சியாக ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை மக்கள் வந்து அதிமுகவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப அதிமுக உண்மையிலே ஒரு அக்ரெசிவாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொன்னால் இந்த சட்டமன்றத்தில் அவங்க வந்து ஒரு உண்மையான போர்க்குணமிக்க எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் திமுக அதிமுகங்கிற 2 எதிர்க்கட்சி இருக்கிற பொழுது அது உண்மையிலே ஒரு ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முதலமைச்சராக விஜய் இன்னொரு ஒரு உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, முதலாக ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக போகிறார். அப்படிங்கிற அடிப்படையிலுமே நம்ம ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி 2 பார்ப்பனர்கள் வந்து எம்எல்ஏக்கள் ஆகியிருக்கிறார்கள், அவர்கள் அமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுமே ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸை பேசிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் தான் அது நடந்திருக்கிறது. அப்படிங்கிறது ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவும் ஒரு பார்ப்பனர், அப்புறம் கும்பகோணத்தில் ராமநாதன் ஒரு பார்ப்பனர் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருந்திருக்காரு. 2016 வந்து 2 பார்ப்பனர்கள் அமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஜெயலலிதா அப்புறம் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் டிஜிபி நடராஜ் அப்படின்னு. இதை தாண்டி இப்போ தான் முதல்ல தாவேக்கா வரப்போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான் பிராமின் பாலிடிக்ஸ்லாம் பெருசாக கிடையாதுனாலுமே கூட ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்கிற அடிப்படையில் உண்மையிலே ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் என்னென்னா, விஜய்க்கு நம்ம வந்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான, சரி அவர் முதலமைச்சர் ஆவார்ல, அன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசலாம். பட் ஆனால் இதுதான் வந்து இப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் வந்து இது வந்து இதில் திமுக அதிமுகங்கிற 2 கட்சிகளை நம்ம பார்க்குறப்ப தாவேக்கா இது வந்து திமுக அப்படிங்கிறது வந்து திமுக உண்மையிலே அவர்கள் எதிர்பாராத ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் சொல்லப்போனால் ஓட் கவுண்டிங் அன்னைக்கு மதியம் வரைக்கும் திமுக எதிர்க்கட்சியாக கூட வராது, 3வது இடத்துக்குங்கிற மாதிரியான நிலைமைகள் வந்த பொழுது மதியத்திற்கு மேலே வந்து எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறார்கள். இது மக்களுடைய தீர்ப்பு. அதை மறுநாளே அவர்கள் மீண்டு விட்டார்கள். ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் அவர் 2 அறிக்கைகளை விட்டு விட்டார். குளத்தூர் தொகுதியிலே போய் வந்து நன்றி தெரிவித்து விட்டார். நீங்கள் சொன்னது மாதிரி குளத்தூர் தொகுதியில் போய் அவரே நன்றி தெரிவிச்சிட்டார். தோற்றவர் விஜய் இன்னும் சொல்லலைங்கிறப்ப அவங்க வினோதமாக ஒரு லாஜிக் என்ன சொன்னாங்கன்னா, அவர் என்ன பிரச்சாரமாக பண்ண போனார், மக்கள் அதை பார்த்தா ஓட்டு போட்டாங்க, பிரச்சாரமே பண்ண போல, அப்புறம் எதுக்கு மக்களுக்கு நன்றி சொல்ல போனோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிதான் இந்த தேர்தல் முடிவுகளே அப்படிதான் இருக்கிறது. லாஜிக்குங்கிறது இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் 2 முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டார். முதல்வராக பொறுப்பேற்க போகக்கூடிய விஜய் நம்ம பேசிட்டு இந்த நேரம் வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஆனால் திமுகவுடைய தலையெழுத்துங்கிறது இதுதான், தாவேக்கான தலையெழுத்துங்கிறது அதுதான்ங்கிறதா மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் வந்து என்ன மாதிரியான தீர்ப்பளித்திருக்காங்க என்பதற்கான விளைவுகளை மக்கள் தான் சந்திக்க போகிறார்கள். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க போகிறார்கள். யார் எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக வந்து, ஏன்னா இப்போ ஸ்டாலின் வந்து எம்எல்ஏவா இல்லைங்கிறப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இல்லையா என்பதெல்லாம் நாளைக்கு வந்து அவங்க வந்து முடிவெடுக்க போகிறார்கள். அப்படிங்கிறது அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டை அதிக முறை ஒரு ஆண்ட கட்சி எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் 3வது இடத்திற்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ திமுகவும் எதிர்க்கட்சியாக இல்லாமல் போயிருக்காங்க. விஜயகாந்த் ஜெயித்த தேர்தலில் வந்து விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இது திமுக எதிர்க்கட்சி இல்லாமல் போயிருக்குது. ஆர்கே நகர டெபாசிட் இழந்திருக்கிறது. 1992 தேர்தல் 2 எம்எல்ஏக்கள் தான், கலைஞரும் பரிதியிலமலையும் தான். இப்படி கடுமையான தோல்விகள் எல்லாம் திமுக வந்து சந்தித்தாலும் கூட அவர்கள் மீண்டெழுந்து வருவதற்கு ஒரு தலைமை என்பது இருந்தது. அங்கே அது வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை என்பது அங்கே இருந்தது. கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருக்கிறாருன்னு. ஆனால் இங்கே வந்து தலைமை இப்போ பிரச்சனையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்விக்கு அப்புறம் 11வது தோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப வந்து அவருடைய தலைமை இன்றைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமை மேலே ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் தொடரப்போகிறார்களா, இல்லை அந்த கட்சி உடைய போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கிறது.
நீங்கள் வந்து இந்த முதல் சிறுபான்மையின முதலமைச்சர் அப்படிங்க. பட் ஆனால் வந்து அவர் பிறப்பால் ஒரு சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர் தன்னை ஒரு சிறுபான்மையினர் சேர்ந்தவன்ட்டு எந்த இடத்துலையுமே முழுசாக அவரை வெளிப்படுத்திக்கவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச வெளியில் பார்த்தோம்னாக்கா அவருக்கு கிறிஸ்துவ கோயில்கள் இஸ்லாமிய கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக எல்லா இந்து கோயில்களுக்கு தான் போய் தலையில் நின்று வித்தியாசமாக சாமி கும்பிட்டுலாம் வந்தார். கடைசி காலில் வந்து எல்லா சீரடிக்கு திருச்செந்தூருக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். வேளாங்கண்ணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போவே இல்லை. அதனால் வந்து அவர் எந்த அளவுக்கு சிறுபான்மையினராக தான் இன்னும் இருக்காரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பேரில் மட்டும்தான் அது இருக்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து பயங்கரமான ஒரு இந்து கொள்கைகளை பின்பற்ற ஆட்களாக தான் இப்போ வரைக்குமே தெரியுறாங்க. அவங்க அப்பாவுமே வந்து அவங்க அப்பா தான் வந்து கிறிஸ்துவர், அவங்க அம்மா வந்து ஹிந்து பிறப்பால். ஆனால் அவங்க அப்பாவே வந்து பையன் ஜெயிச்சிட்டானோன்னா இந்து கோயிலுக்கு தான் போனார். அதனால் அவர் சிறுபான்மையினர்ன்ட்டு முழுமையாக இருப்பாரா அப்படின்ட்டு தெரியல. எப்படி இப்போ ஜெயிச்சாலும் வெற்றி பெற்றுச்சு விஜய் கட்சி, தாவேகா ஜெயிச்சிருச்சு. ஆனாலும் அதை வந்து முழுமையாக கொண்டாட முடியாத சூழலில் தான் அவங்க இருக்காங்க. எனக்கு நம்ம சொன்ன மாதிரி 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு உண்டு. 108 சீட்லயுமே ஒரு சீட்டை ரிசைன் பண்ணணும். 107 சபாநாயகர்னா 106 தான் உங்களுக்கு 106 தான் வரும். இப்போ காங்கிரஸ் 5 சீட்டு போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி யாரெல்லாம் போவான்னு, அதாவது திமுக அதிமுக தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா தனித்து போட்டியிட்ட, அதாவது தனி சின்னத்தில் போட்டியிட்ட கட்சிகள்லாம் போய் ஆதரவு கொடுத்தாலுமே வந்து அந்த மேஜிக்கல் நம்பர் அப்படிங்கிறது அவருக்கு முழுமையாக கிடைக்காது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சோகமாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எப்படி 5 வருஷம் வந்து விஜய் வந்து ஆட்சியை முழுமை பண்ணுவார்? எனக்கு அவர் வந்து தனி பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து திமுக வந்து அதை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து வெளிப்படுத்திட்டாங்க. நாங்கள் வந்து எதிர்க்கட்சியாக தான் இருக்க போகிறோம், புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள், புதுசாக முதலமைச்சராக போகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனாலுமே வந்து பெருசாக எதிர்ப்பு இல்லைனாலுமே வந்து எந்த ஒரு சாதாரண மசோதாவாக இருந்தால் கூட மெஜாரிட்டி இல்லாமல் அவரால் வந்து வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறனால வந்து ஒரு 5 வருஷம் எப்படி தன்னோட ஆட்சியை வந்து முழுமையாக நடத்துவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா அவரோட தேர்தல் அறிக்கை, அதாவது இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாரு. அதெல்லாம் வந்து அவருக்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதாவது சும்மா குத்துமதிப்பா கணக்கு போட்டு இணையத்தில் சொல்றது என்னன்னாக்கா அவர் சொல்ற திட்டங்கள்லாம் நிறைவேற்றினா 20 லட்சம் கோடி செலவாகுங்கிறாங்க. அது வந்து தமிழ்நாடோட பட்ஜெட்டே கிடையாது. பட் ஆனால் அதை வந்து எப்படி நிறைவேற்றலனாலுமே வந்து தாவேகா ரசிகர்கள் வந்து அதெல்லாம் அண்ணன் சும்மா சொன்னதுக்கு தான், அதை நீங்கள் எதிர்பார்ப்பீங்களான்னு அவர் டோனுக்கே போயிடுவாங்களான்னு. இன்னொன்று மிகப்பெரிய அவருக்கு முன்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னாக்கா திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுமே ஒரு திட்டத்தையுமே அவரால் வந்து நிறுத்தவே முடியாது. நிச்சயம் நிறுத்தினார்னா அதுக்கான எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்து கிளம்பும். திமுகவுக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா அம்மா உணவகத்தை வச்சுக்கவும் முடியாமல் எடுக்கவும் முடியாமல் 5 வருஷம் அவங்க வந்து அதை கடந்தாங்க. அது கூட அங்கங்கே இருக்கிற உணவகம் அவ்வளோதான். பட் ஆனால் இவங்க பீரியடில் வந்து லிஸ்ட்டு போட்டால் மினிமம் ஒரு 10 திட்டங்கள் வந்துடும். தமிழ் புதுவன், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம் அப்படின்ட்டு பெரிய பட்டியல் இருக்குது. எதையுமே விஜயால் நிறுத்த முடியாது. அதிகபட்சம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா எல்லா திட்டத்துக்கும் பேர் மாற்றிடுவார் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் திமுகவோட திட்டங்களை நிறுத்த முடியாது. அது நிறுத்தலைங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துனா அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது திமுக கொண்டு வந்த திட்டம், ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறத மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்று அவர் சொன்ன வாக்குறுதிகள், குழந்தை பிறந்தா நகை தருவேன், 2 லட்சம் தருவேன், 3 லட்சம் தருவேன், பல அமௌண்ட்டுகள் இருக்கு. ஸோ அதை எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கணும். உண்மையிலே வந்து விஜய்க்கு வந்து இது மிகப்பெரிய சவால் தான். அதாவது அரசியல் அனுபவமுடைய யார் ஆட்சி பொறுப்பை ஏற்றாலுமே சவால்கள் நிறைய இருக்கும். அதில் யாராக இருந்தாலும் அது வந்து கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி யாராக இருந்தாலுமே இருக்கும். இவர் முதலாக ஒரு அரசியல் அனுபவமே இல்லாமல் நிர்வாகம் செய்த எந்த அனுபவமே இல்லாமல் வருகிறார். அவர் மட்டும் இருந்தால் அப்படி பரவாயில்ல, அவர் கூட இருக்க அத்தனை பேருக்குமே அதுதான். அருண்ராஜ் ஐஆர்எஸை தவிர, செங்கோட்டையனை தவிர மற்ற யாருக்குமே வந்து இப்போ ஆதவர்ஜுனாவோ புஷியானந்தோ யாருக்குமே அந்த மாதிரியான அனுபவம் இல்லை. அப்படிங்கிற பொழுது என்னதான் அதிகாரிகள்லாம் பக்கத்தில் வச்சுருந்தாலுமே கூட எப்படி அவர்கள் சமாளிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அதில் வந்து முதல் சவால்ங்கிறது முதல் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைப்பதற்கான வேட்பாளர்களை வந்து அவங்க வந்து பெறணும். காங்கிரஸ் கட்சி 5 பேரை வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படிங்கிறத தாண்டி இப்போ விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போகுமாங்கிறது. அந்த பக்கம் பார்த்தோன்னா அதிமுக உடைந்து ஒரு பக்கம் வருமா, இல்லை அதிமுக வெளியிலேருந்து ஆதரவு தருமா, பாட்டாளி மக்கள் கட்சி வருமா, அமமுக வருமாங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. எப்படி வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப அதுக்கான விடைகள் தெரிஞ்சிருக்கலாம். எங்களுக்கு பேசும்போது விடை தெரியவில்லை. ஆனாலும் 118 வேட்பாளர்களை பெற்று விஜய் இந்த ஆட்சியை தொடர்வது என்பதுதான் மிக மிக நல்லது. ஏன்னா வந்து அந்த ஆட்சி வந்து நடந்தால்தான் எப்படிப்பட்ட ஆட்சி, எதற்காக இந்த மக்கள் வாக்களித்திருக்கார்கள், அவருடைய விருப்பம் அதுக்கு நிறைவேறியதா, அவருடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டதா அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் சொன்னது மாதிரி வந்து விஜய் ஒன்று சொன்னால் மக்கள் பல பேர் பலவிதமாக புரிஞ்சுட்டுலாம் ஓட்டெலாம் போட்டிருக்கிறாங்க. டாஸ்மார்க்கை மூடிடுவார் அவர், அதாவது பெண்கள் போகிறப்ப பின்னாடி போலீஸ்காரங்க போய் பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படிலாம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வந்து
தாவேக்கா நிர்வாகி ஒருவரே வந்து 10 வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்திருக்கிறார், அது எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருகிறது. கோயம்புத்தூர் ஒரு மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து அதாவது நம்ம சொன்னோம்னா புரியாது அவங்களுக்கு. ஒரு பாலியல் வன்முறை என்பதோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதோ வெறுமனே அரசு மட்டுமே கட்டுப்படுத்தப்படக்கூடியது கிடையாது, சமூகம் சார்ந்த பிரச்சனை, அது எந்த அரசாக இருந்தாலும் அப்படிங்கிறது நம்ம வந்து பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இனிமேல் வந்து அவர்கள் உணர்வார்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து அவங்களுக்கு நம்மளே எடுத்துக் கொடுக்கக்கூடாது, பட் அதை தான் சொல்லுவாங்க. என்னென்னா வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, ஸ்டாலின் சார் வந்து கடை வாங்கி வச்சுட்டு போயிட்டாருங்க, அவங்க கவர்மெண்ட் சரியில்லைங்க, அதனால தாங்க அண்ணா நல திட்டத்தை நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்வது. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து வெற்றி பெற மாட்டோங்கிறப்ப அவங்க வந்து தயாராக இருந்தது என்னென்னா பஸ் விடலைங்க அப்படிங்கிறது தான். பஸ் விடலைன்னா எப்படி இத்தனை பேர் போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து திட்டங்களை முதலில் அரசமைப்பது ஒரு மிகப்பெரிய சவால் விஜய்க்கு. இரண்டாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த நிர்வாகத்தை எப்படி வந்து மேற்கொள்ளப் போகிறார், திமுக அரசுடைய திட்டங்களை வந்து கைவிட முடியாது அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து திமுக அரசுடைய திட்டங்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்காமல் போயிருந்திருக்கலாம், ஆனால் இந்த திட்டங்களால் வந்து தமிழகம் வந்து பலனடைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது. ஏன்னா டபுள் டிஜிட் குரோத்து, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. போன நிதியாண்டு மட்டும் இல்லை, இந்த நிதியாண்டுலையுமே தேர்தல் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்திலுமே இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து தமிழ்நாடு வந்து பெற்றிருக்கிறது. ஏராளமான இளைஞர்கள் வந்து பொதுத் தேர்வுகளில் வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுகள் உட்பட பலருமே வந்து நான் முதல்வன் திட்டத்தால் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்தியாவிலேயே அதிகம் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையிலே வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்றிருக்கிறார், முதலமைச்சராக தோற்றிருக்கிறார், அவருடைய குளத்தூர் தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாக தோற்றிருக்கிறார். அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்சி தலைவராக வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். இன்றைக்கி அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி தோற்றதுக்கு பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் இருப்பாரா இல்லையா, அதிமுக வந்து எதிர்கட்சியாக நீடிக்குமா இல்லை தாவேக்கால போய் மெர்ஜ் ஆயிருமா, அடுத்ததில் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குமாங்கிற கேள்விகள்லாம் இருக்கிறது. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வந்து உறுதியாக வந்து திமுக வந்து ஸ்டாலினுடைய தலைமையில் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கடந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இருந்த பொழுது ஸ்டாலின் நினைத்திருந்தால் ஒரு குதிரை பேரம் நடத்தி அதிமுக எம்எல்ஏக்களை வந்து கைப்பற்றி அந்த ஆட்சியை கைப்பற்றிருக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயகவாதியாக வந்து ஸ்டாலின் அதை வந்து விரும்பவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து சிவி சர்மா எஸ்பி வலிமெல்லாம் ஆலோசனை நடத்துறது சொல்லிட்டு இருக்காங்க. எது வேண்டாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்டாலின் இந்த தேர்தலில் தோற்றாலும் கூட அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 5 ஆண்டுகள் அவர் மேலே அந்த ஆட்சி மேலே பலருக்கும் பல விதமான விமர்சனம் இருக்கலாம். ஆனால் மாநில உரிமைகளுக்கான குரலை வந்து ஓங்கி ஒலித்ததில் வந்து ஸ்டாலினுடைய பங்கு வந்து நம்ம மறுக்கவே முடியாது. தொகுதி மறுவரையறையாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வந்து மருத்துவ மேற்படிப்பில் வந்து இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தது வந்து ஸ்டாலின் தான். கவர்னருக்கு எதிரான தீர்ப்பை வந்து பெற்றுத்தந்தது ஸ்டாலின் தான். அப்படிங்கிறனால இந்திய அரசியலில் ஸ்டாலினுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக தோற்றிருக்கலாம், குளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக தோற்றிருக்கலாம், ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவராக, அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து ஒரு ஜனநாயகவாதியாக, எதிர்க்கட்சிகளை மதிக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதியாக, ஒரு சமூக நீதி இந்த மாதிரியான தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை அகில இந்திய அளவில் கொண்டு போய் சேர்த்தவராக உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து வென்றிருக்கிறார் அப்படிங்கிறதா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாலினை எதிர்த்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார், அது வந்து பாராட்டத்தக்கது. ஆனால் அவர் ஸ்டாலின் சார் வேணுமா விஜய் வேண்டுமா அப்படின்னு வந்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் விஜய் தான் வேண்டும்னு மக்கள் வாக்களித்தாலும் ஸ்டாலின் வேண்டும் என்று வாக்களித்த எம்எல்ஏக்களும் சேர்ந்து தான் இப்போ வந்து விஜய் வந்து முதலமைச்சராக போறார். அது காங்கிரஸ் கட்சி விசிக சிபிஎம் போறாங்களோ நமக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் போவதற்கு முடிவெடுத்திருக்கிறது. இந்த 5 எம்எல்ஏக்களும் ஸ்டாலின் தான் வேண்டும், விஜய் வேண்டாம்னு சொல்லி வாக்களித்த இந்த எம்எல்ஏக்கள். அப்படிங்கிறப்ப ஸ்டாலின் வேண்டும் என்று வாக்களித்தவர்களுடைய ஆதரவையும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து முதலமைச்சராக போகிறார் அப்படிங்கிறது. அதனால வந்து ஸ்டாலின் வேண்டாம் அப்படின்னு விஜய் அந்த வாக்களை பெற்று வெற்றி பெற்றாலும் கூட இந்த ஸ்டாலினுடைய நலத்திட்டங்கள், ஸ்டாலின் வந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது, ஸ்டாலின் சமூக நீதிக்காக நின்றது, ஒரு அரசியல் தலைவராக தன்னுடைய கட்சியை காப்பாற்றியதுங்கிற இந்த பண்புகளை ஸ்டாலின் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறோம். நாளைக்கு வந்து என்ன நடக்கப் போகிறது, யார் யாரெல்லாம் ஆதரவு அளிக்க போகிறாங்க, விஜய் வந்து என்ன, விஜயனுடைய அமைச்சர்கள் யாரெல்லாம் அமைச்சராக போகிறாங்க, யார் சபாநாயகராக போகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லி திமுக என்ன முடிவெடுக்க போகிறது, அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுங்கிறது என்னவாக இருக்க போகிறதுங்கிற பல விஷயங்கள், பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது. கண்டிப்பாக அது குறித்துமே பேசுவோம்.
தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பு இருங்கள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.